வெல்கம் டு பாப்பி சமையல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அங்காரா சிக்கன் வந்து 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள், முந்திரி, பாதாம், அப்புறம் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, சோம்பு, மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. இது ரோஸ்ட் பண்ணியாச்சு, எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறுனதும் பவுட்ரு பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். இது நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம 2 தக்காளியை அரைச்சிடலாம். இப்போ இது ஃப்ரை பண்ணது நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஆறுனதும் இந்த தக்காளி கூட போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனில் எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சதெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு பிரட்டிக்கலாம். சிக்கன் எடுத்துட்டேன். வெங்காயம், இது தக்காளி அரைச்சது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள், உப்பு, மசாலா அரைச்சது, தயிர், கஸ்தூரி மேத்தி, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தண்ணி ஊற்றிக்கிங்க. இது ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. பாருங்கள், இது ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேக விடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக விடுங்க. அங்காரா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.